everyone, welcome to the Antique. இந்த வீக் ஆன்லைன் சண்டே மார்க்கெட் 16 தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். வாங்க உள்ள போய் என்னன்னா பார்க்கலாம். மினி பாக்ஸ் இதுல மேல வந்துட்டு இந்த மாதிரி சாமியோட டிசைன் போட்டு கவசம் வச்சு அதுக்குள்ள இந்த மாதிரி மாடல் போட்டிருக்கும். இருங்க நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க உள்ளேயுமே நீட்டா இருக்கு. நீங்க வாங்கிட்டு போய் நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 3 இன்ச் இருக்குது. என்ஹெச்டி வந்துட்டு ஸ்பூனோட கிடைக்குமான்னு கேட்டீங்க. அதனாலதான் இந்த வாட்டி ஸ்பூனோட கிடைச்சிருக்கு. அப்டேட் பண்ணிருக்கிறேன். மினி ஆயில் சிட்டி அண்ட் மினி ஸ்பூன் 2.5 இன்ச் இருக்குது. இதை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு என்ன காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் வந்துட்டு ப்ரைஸு ஃபோட்டோஸ் எல்லாம் சென்ட் பண்ணுவேன். இது பாருங்கள் ஒரு கேரளா பவுலு, அதுக்குமே ஒரு சின்ன ஸ்பூன் கிடச்சிருக்குதுங்க. பார்த்துக்கோங்க செட்டாக நல்ல கண்டிஷனில் இருக்குது, ஒரு டேமேஜும் கிடையாது. பார்த்துக்கோங்க இந்த ஸ்பூனுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. பாருங்கள் ஷேப்பே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வெங்கலம் தான், அதாவது பிரான்ச் தான் இதோட மெட்டீரியல். 3 இன்ச் இருக்குது. மேலே வித்து பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச் இருக்குது. அப்புறம் இந்த ஸ்பூனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் இருக்குது. அப்புறம் இந்த மினி ஸ்பூனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5 இன்ச் இருக்குது. பாருங்க எல்லாரோட ஃபேவரட், என்கிட்ட நிறைய பேர் இந்த மாதிரி இதுக்கு இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. டீ ஃபில்டர் பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. மில்க் ஃபில்டர் தான், 2 அண்ணா கிடச்சிருக்கு இந்த வாட்டி. என்ன மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா வெங்கலம் தான், அதாவது பிரான்ஸ் தான், பிராஸ் கிடையாது. ஸோ நல்ல கட்டி, இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாகவும் இருக்கும், நல்ல கண்டிஷனில் இருக்குது. அப்படியே நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 7 இன்ச் இருக்குது, 6.8 இன்ச் இருக்குது. இந்த வாட்டி நமக்கு நிறைய பாலாடை கிடச்சிருக்கு. பாலாடையிலேயே இங்கே பாருங்கள், இது ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப ஆன்டிக்கான பாலாடை, வித்தியாசமாக இருக்கும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்ல கண்டிஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்துட்டு மருந்து கொடுப்பாங்க அந்த காலத்தில். இங்கே பாருங்கள் உள்ளே ஒரு ஹோல் இருக்கும், இந்த இடத்துல ஒரு ஹோல் ஓடி தான் அது வந்துட்டு உள்ளேருந்து போகும் பால். அப்படி இல்லைன்னா மருந்துக்கு தான் இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நான் ஃபோட்டோவில் கிளியராக அனுப்புகிறேன். இதையும் பாருங்கள் அதே மாதிரி தான், இது அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸ். இதுவும் பாருங்கள் ஒரு சின்ன ஹோல் தான் போட்டிருப்பாங்க. இது மருந்து கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த காலத்தில் சின்ன குழந்தைங்களுக்கு. அதுக்கப்புறம் அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸ் பாருங்க. மினி உருளி என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, மினி உருளி கிடச்சிட்டான்ட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டி மினி உருளி, சின்னதாக அந்த மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பாருங்க பிரசாதம் வைக்கிறதுக்கு நம்ம எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பூஜை இடத்துல எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்க. ரொம்ப மினி சைஸு, ரொம்ப ரொம்ப ரேரு. எப்பயாச்சும் தான் இந்த மாதிரி மினி சைஸில் உருளி கிடைக்கும். ஸோ 3.8 இன்ச் இருக்குது. இங்கே பாருங்க சூடத்தட்டு, ஸ்டாண்டு வச்ச சூடத்தட்டு, வெங்கலம் தான் இதோட மெட்டீரியலும், பிரான்ச் தான். வித்தியாசமாக இருக்குதுல்ல, அந்த காலத்திலே பண்ணியிருக்கிறாங்க. புது பீஸ் இல்லை, நான் வாஷ் பண்ணி அவ்வளோ நீட்டாக வச்சுக்கனால உங்களுக்கு அப்படி தெரியுது. மற்றபடி இதுவும் ஓல்டு பீஸ் தான். கீழே ஸ்டாண்டு 3 வச்சு நல்ல நீட்டான கண்டிஷனில் இருக்குது. அங்கே சாம்பிராணி வைக்கக்கூடியது தான். இதுலேயும் கீழே 3 குமிழ் மாதிரி மாடல் வச்சு சைடில் தான் பாருங்கள் எவ்வளோ டிசைன் அழகாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி நமக்கு ஒரு 3 வீக்ஸ்க்கு முன்னாடி கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் நமக்கு மறுபடியும் கிடச்சிருக்குது. இங்கே பாருங்கள் உள்ளேயும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. மினி ஃபில்டர் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. உள்ளேயும் பாருங்கள் நீட்டாக இருக்குது. ஹோல்ஸ்லாம் கூட சின்னதாக தான் இருக்குது. நிறைய பேர் ஹோல்ஸ் பெருசாக இருக்குது உள்ளே தண்ணி போகும், அப்படிலாம் இல்லை. ஹோல்ஸ் சின்னதாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. மேலே குமிழ் வச்ச மாடல் வந்துட்டு 6.2 இன்ச் இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு தேங்காய்னு சொல்லுவாங்க. உள்ளே அப்படி சவுண்டு கேட்கும். வெங்கல பீஸ் தான் இது. இது வந்து தேங்காய் மாடலில் இருக்கும். இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபங்க்ஷன் டைமில் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி முன்னாடி கவசத்துக்கு மேலே, அப்படி இல்லைன்னா நம்ம தாம்பலத்தில் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு இது அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்துக்கோங்க நல்ல ஸ்பூன் கிடச்சிருக்குது. ரெண்டுமே வெங்கல ஸ்பூன் தான். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்ட்டு. இதெல்லாம் மாடல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள் அவ்வளோ ரசிச்சு பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பூனுமே வேறு மாதிரி வித்தியாசமான ஷேப்பு பாருங்கள். நம்ம இப்படி சாப்பிடும்போதும் கூட நல்லா இருக்கும். நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. வெங்கல பீஸ் இது. நம்ம நார்மல் ஸ்பூன்லேயே வித்தியாசமாக கொஞ்சம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுவும் வெங்கலம் தான். மெஷரிங் ஸ்பூனாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஆயில் எடுத்து ஊற்றுறதுக்கு, அப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு இங்கே பாருங்கள் குழம்பு ஊற்றுறதுக்கு அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கீழே பாருங்கள் பிடிக்கிற இடம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இது வித்தியாசமான தாம்பலம் இந்த வாட்டி கிடச்சிருக்குது. என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வெங்கலத்துலேயே இந்த மாதிரி நல்ல தாம்பலமாக கிடச்சிருக்குது. நல்ல சூப்பரான கண்டிஷன், ஓப்பன் ஒர்க்கு சுற்றி பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ ஏன்னா பிராஸ்லேயே கொஞ்சம் ஸ்டாண்டு வச்சு அதுவும் ஒரு தாம்பலம் மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சுற்றி ஒரு டேமேஜ் இல்லைங்க, அவ்வளோ நல்ல பீஸு. கீழே பாருங்கள் 3 ஸ்டாண்ட் வச்சு கொடுத்துருக்குறாங்க. 9.5 இன்ச் இருக்குது. அப்புறம் 8.5 இன்ச் இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட பூஜை தொட்டி இருக்கான்னு கேட்பீங்க. அந்த மாதிரி பூஜை ஸ்டாண்டு தான் இந்த வாட்டி நமக்கு கிடச்சிருக்கு. விளக்குனாலும் வச்சுக்கலாம், விளக்கு ஸ்டாண்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெங்கலம் தான் ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஒரு டேமேஜ் இல்லை, அப்படியே செம்மையான பீஸாக கிடச்சிருக்குது. அதே பீஸ் தான், நியூ பீஸ்ன்னு நினச்சிக்காதீங்க.
பார்த்துக்கோங்க, குமிழ் வச்சுருக்கோம் கீழே 3 8 இன்ச் இருக்குது. சந்தன கும்பா எவ்வளோ அழகாக சந்தன கும்பா இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக டிசைனு சைடில் மேலேயா இருக்கட்டும், மேலேயுமே மாடல் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. கீழேயும் பாருங்கள் அந்த இதுலேயுமே அவ்வளோ அழகாக கொடுத்துருக்குறாங்க. ஒரு டேமேஜும் கிடையாது. அவ்வளோ நீட் அண்ட் பீஸாக இருக்குது. நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் 1 டைம் கையால் சும்மா வாஷ் பண்ணாலே போதும். அவ்வளோ க்ளீனாக இருக்குது. பாலிஷோட பாருங்கள் 4 இன்ச் இருக்குது. இதெல்லாம் நம்மக்கிட்ட இந்த வாட்டி நல்ல பீஸ்னா இதுதாங்க. அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பிரியாணி சட்டியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம எந்த இதனாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி இது வரைக்கும் நமக்கு கிடைக்கவே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கிடச்சிருக்கு. பிராஸ் தான் இதோட மெட்டீரியல். பார்க்கவே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கையாலே தான் பண்ணியிருக்கிறாங்க. சுத்தியல் அடிச்சே பண்ணுது. அந்த சுத்தியல் அடித்து பண்ண அந்த தடம் கூட தெரியும். ஏன்னா அந்த காலத்தில் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள் இவ்வளோ இந்த மாதிரி அந்த காலத்தில் பண்ணுற பீஸ் வந்துட்டு நீட்டாக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. இங்கே பாருங்கள் சைடெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்படியே அந்த ஜாயின் கூட கையாலே பண்ணியிருப்பாங்க கொடுத்து நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் இருக்குது. 12.2 இன்ச் இருக்குது. நீங்கள் பூஜைக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். குழம்பு சட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் நம்ம பிராஸ் தான் இதோட மெட்டீரியல். 11.5 இன்ச் இருக்குது. ஒரு முறுக்கு வாளின்னு வச்சுக்கலாம், இல்லை தூக்கு வாளி எதனாலும் நம்ம சொல்லிக்கலாம். இந்த மாதிரி பாட்டம் கீழே இருக்கிறது வந்துட்டு ரொம்ப ரேருங்க. எப்பயாச்சும் அந்த காலத்தில் உள்ளதெல்லாம் தான் இந்த மாதிரி பாட்டம் கிடைக்கும். பாருங்கள் உள்ளேயுமே நீட்டாக இருக்குது. நம்ம வாங்கிட்டு போய் நீங்கள் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் போட்டு வச்சுக்கலாம். ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் தான், லைட்டாக அந்த இடத்துல மட்டும் விட்டுருக்குது. மற்றபடி அதை மூடும் போதோ திறக்கும் போதோ எந்த ஒரு டேமேஜும் இல்லை. நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டே ஏன் சொல்கிறேன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அது ஒரு இஷ்யூ நான் அந்த மாதிரி கொடுத்துட்டேன் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்களா, அதனால தான் நான் ஃபஸ்ட்டே எதுனாலும் சொல்லிடுறது. 9 இன்ச் இருக்குது. பூஜைக்கு வச்சுக்கலாம். நம்ம இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்குதுன்னு. ரெண்டுமே வெங்கலம் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்குது. ஃபுல்லாக டிசைனுங்க. அப்படியே கையாலேயே பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல் டிசைன் பார்த்துக்கோங்க எவ்வளோ நல்ல கண்டிஷனில் கிடச்சிருக்கு. இதுவுமே வெங்கல தட்டு தான். நீட்டாக இருக்குது. உள்ள ஃபுல்லாக டிசைனு. அங்கே பின்னாடியுமே டிசைன் பண்ணது கூட தெரியும். இதெல்லாம் கையால் பண்ணாமல் தான் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். 8.2 இன்ச் இருக்குது. 8.8 இன்ச் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ மினியேச்சர்ஸ்ன்ட்டு எவ்வளோ குட்டி குட்டியாக அழகாக இருக்குது. இந்த வாட்டி மினியேச்சர்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. மினியேச்சர்ஸில் வச்ச பீஸ் மாதிரியே இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா நான் வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு புக் பண்ணியிருந்தாங்க. புக் பண்ணிட்டு ரொம்ப நாள் நானும் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ஆனால் வந்துட்டு அவங்க வந்துட்டு ரீச் பண்ணவே முடியல. ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அடுத்து நமக்கு கேட்குறவங்களுக்கும் நான் வந்துட்டு சோல்டுன்னு சொல்லிடுவேன். ஸோ அது எனக்கும் இஷ்யூ ஆகுது, இன்னொருத்தவங்களுக்கும் அது கிடைக்காம போகுது. ஸோ உடனே நீங்கள் புக் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிட்டப்பா. இது பாருங்கள் மினி குச்சி. இது பாருங்கள் ரொம்ப ரொம்ப ரேரு. இது பாருங்கள் மயில் மாதிரி இருக்கக்கூடிய இந்த மாதிரி குங்குமம் வைக்கக்கூடிய ஒரு குட்டி. இது விநாயகர் போட்டிருக்கோம் இந்த பாக்ஸில் மேலே. இதுவும் ஒரு குங்குமம் செடி. இது பாருங்கள் சீஷல் மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி எடுத்துக்கணும். பார்த்தீங்களா உள்ள குங்குமம் சந்திரம் ரெண்டுத்தையும் போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுல்ல. இது பாருங்கள் நிறைய ஐட்டம்ஸ் கிடச்சிட்டு இந்த வாட்டி பாக்ஸ் மாதிரி. இங்கே பாருங்கள் இன்னும் அப்புறம் இங்கே பாருங்கள் இது ஒரு பாக்ஸ். அப்புறம் இங்கே பாருங்கள் ஒரு ஜக்கு மாதிரி மாடல். அப்புறம் ஒரு ராயல் கிளாஸ். அப்புறம் ஒரு குட்டி பன்னீர் சம்பு, அதாவது பன்னீர் தெளிக்கிறது, ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர். அங்கே பாருங்கள் குட்டி வாளி, மினி வாளி. இந்த மாதிரி மினியேச்சர்ஸில் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க எல்லாமே. இது பாருங்கள் குட்டி ஜக்கு. இது பாருங்கள் ஒரு பவுல் மாதிரி. இது ஒரு பவுல் மாதிரி. இது பீஸ் இருக்குங்க. இந்த 20 பீஸுமே வந்துட்டு உங்களுக்கு செட்டாக தான் தருவேன். மினியேச்சர்ஸில் இந்த மாதிரி எப்பயாச்சும் தான் ரொம்ப ரேராக கிடைக்கும். இந்த வாட்டி நீங்கள் வந்துட்டு உடனே புக் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மினி காப்பர் இட்லி ஸ்டீமர். இந்த மாதிரி சின்ன இட்லி ஸ்டீமர்லாம் வந்துட்டு காப்பரில் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. எப்பயாச்சும் தான் இந்த மாதிரி காப்பர்லலாம் கிடைக்கும். இங்கே பாருங்கள் உள்ளே வந்துட்டு மொத்தம் 6 தட்டு இருக்குது. 6 இட்லி ஊற்றுற மாதிரி இருக்குது. உள்ளே ஈயம் வச்சு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு உங்களுக்கு ஆன்டிக் பீஸாக தான் காட்டுவேன். நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லிட்டேன். அதை வந்து நான் ஏன் திரும்ப சொல்கிறேன்னா, ஏன்னா நான் புதுசாக வர்ற நிறைய பீப்புள்ஸ்க்கு தெரியாது. அதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் அதை வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன். இங்கே 8 இன்ச் தான் இருக்குது. சப்பர மாடல்லே குட்டி இட்லி ஸ்டீமர். போன வீடியோவில் நம்ம வந்துட்டு இதே மாதிரி இல்லை பெருசு பார்த்தோம். இது வந்துட்டு சின்னது. இங்கே பாருங்கள் வெட்டெழுத்தில் தான் எழுதிருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வருங்க ஆன்டிக் பீஸுங்க. அதனால தான் உங்களுக்கு வந்துட்டு நான் இப்படியே காட்டுறேன் கழுவாமல். ஏன்னா நம்ம இங்கே பாருங்கள் உள்ளேயும் பார்த்துங்க கையாலே பண்ண இட்லி ஸ்டீமர். கொடுக்கும்போது நல்லா வாஷ் பண்ணி நீட்டாக தான் கொடுப்பேன். 9 இன்ச் இருக்குது. அதனால் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணால் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மிஸ் பண்ணாமல் ஆர்டர் சீக்கிரம் புக் பண்ணுங்கள். பாய்.